உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கொலுசுன்னு ஏதோ நீ கொலுசு பத்தி தான் ஆரம்பிச்ச. ஆமா, அது இந்த கொலுசு உன் காலுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லதான் கூட்டிட்டு வந்தேன். அதான் நீயே சொல்லிட்டியே. உனக்கும் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கரிகாலா. அருளுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகும்போது நந்தினிக்கும் அவளுக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை அமையும். கரிகாலனுக்கும் அமையும். ஏன் கண் கலங்கி நிக்கிற? கரிகாலன் கொலுசு திருப்பி கேட்டானா? இல்ல. அப்போ ஆனந்த கண்ணீரா? எனக்கு இப்போதான் நிம்மதியா இருக்கு. இனிமே எல்லாமே நல்லதா நடக்கும். சொன்ன இல்லையா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். போ, ஆக வேண்டிய அடுத்த வேலையை பாரு. இவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்ததா எல்லாரையும் நம்ப வைக்கணும். அதுக்கு நாங்களும் உனக்கு உதவி பண்ணுவோம். புரியுதா? புரியுது. எப்படியோ நான் இவர் கூட வாழணும். எனக்கு அதான் வேணும். அதனால நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். நல்லதா நடிக்கிறா. கரெக்டான ஆளதான் பிடிச்சிருக்கோம். சரி, இப்ப அருளை எழுப்புங்க. எழுப்புறதா? இப்பதான் கஷ்டப்பட்டு அவனை மயக்கம் போட வச்சிருக்கோம். அவனை போய் எழுப்பணும்னு சொல்ற? பின்ன மயக்கத்துல இருந்தா இவன் எப்படி அவ கழுத்துல தாலி கட்டுவான்? நீ சொல்றது சரிதான். அவனை எந்திரிக்க வச்சிடலாம். ஆனா எப்படி தாலி கட்ட வைக்கிறது? அவ கழுத்துல இவன் எப்படி தாலி கட்டுறான்னு பொறுத்திருந்து பாருங்க. சரி, முதல்ல அவனை எழுப்பி உட்கார வைங்க. நீ உட்காரு. அருளு, அருளு. அக்கா வாய்ஸ் அப்படியே அக்கா குரலையே பேசுற? அருளு, தாலி கட்ட போற நேரத்துல இப்படி தூங்கி வழியாதப்பா. ராத்திரி சரியா நீ தூங்கலையா? தாலி கட்டுற நேரமா? என்னம்மா சொல்றீங்க? அட ஆமாப்பா. இப்ப நீ கல்யாண மேடையில உட்கார்ந்திருக்க. உன் பக்கத்துல நந்தினி இருக்காப்பா. அவ கழுத்துல இப்ப நீ தாலி கட்டுப்பா. மா, எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அந்த ஜூஸ் குடிச்சதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பரவாயில்லப்பா, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்கல்ல. நீ சீக்கிரமா தாலி கட்டுப்பா. சரிம்மா. அருளை அவளுக்கு தாலி கட்டுறத வீடியோ எடுங்க. ஐயோ, உங்க போன்ல இல்ல, அவன் போன்ல. அவன் போன்ல எதுக்கு? அவன் போன்ல எடுத்தாதான் அருளே வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும். இல்லன்னா யாரோ பிளான் பண்ணி எடுத்த மாதிரி ஆயிடும். செம்ம ஐடியா. எடுங்க. அருளு, நான் சொன்னதும் நந்தினி கழுத்துல தாலிய கட்டணும். ஐயோ, தள்ளுங்க.
இந்த பக்கம் ஓகேயா? அப்படியே இருங்க. ஆ, ஆ. ம். அருளே கட்டுப்பா கட்டு. ஏய் தாலி விட்டப்பா. ஏய் அருளே அருளே. மாமா மாமா இங்க இருங்க மாமா. மாமா மாமா எந்திரிங்க மாமா. மாமா மாமா எந்திரிங்க. என்ன என்ன பிரச்சனை? ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? உன் சத்தம் வெளிய வரைக்கும் கேக்குது. அத்தை இவங்க 2 பேரும் சேர்ந்து அருள் மாமாக்கு இத பாருங்க, இத ஊத்தி கொடுத்து பாருங்க, இவங்க கட்டாய தாலி கட்ட வைக்க பாக்குறாங்க அத்தை. சரி, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனையா? என்னத்த நீங்களே இப்படி கேக்குறீங்க? உன்ன கரிகாலம் தானே கட்டிக்க போறான், அருள் இல்லல்ல. அப்ப அருளுக்கு என்ன நடந்தா உனக்கு என்ன? என்னத்த திரும்ப திரும்ப இப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு இவங்க திருட்டு கல்யாணம் பண்ண பாக்குறாங்க. நீங்க என்னடானா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வேற எப்படி பேச சொல்ற? அந்த அடங்காப்பிடாரி நந்தினியை என் பிள்ளைக்கு கட்டி வைக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அந்த ஒண்ணும் இல்லாத குடும்பத்துல நான் ஏன் சம்பந்தம் வைக்கணும்? அதனாலதான் படிச்ச பணக்கார பொண்ணு இவளை என் பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நீ என்னடானா சிவ பூஜையில கரடி புகுந்த மாதிரி அத்தனையும் கெடுத்து விட்டுட்ட. அத்தை என்னத்த சொல்றீங்க? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் இது உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதானா என்ன அர்த்தம்? நீ முதல்ல வெளிய போ. அத்தை நீங்க ஒரு அம்மாவா இருந்துட்டு பெத்த புள்ளைக்கு மயக்கத்தை வர வச்சு அவருக்கு தெரியாம இப்படி ஒரு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இது தப்புத. நீங்க செய்யறது பெரிய தப்பு. தப்பு சரியெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு. அத்தை நந்தினி மேல உள்ள கோவத்துல நீங்க இவள கூட்டிட்டு வந்து அருள் மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏன் முயற்சி பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ கேவலமா மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என் புள்ளைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் இப்ப தேவையில்லாம புலம்பிக்கிட்டு இருக்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.